ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு பார்க்கலாமா? இப்போது மீன் குழம்பு செய்கிறதுக்கான மசாலா அரைக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்ய போகிறோன்னா, எண்ணெய் ஊற்றி அப்புறம் நல்ல மிளகு ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து பொரிய விட போகிறோம். பொரிஞ்ச பின்னாடி இப்போ பொரிஞ்சிருச்சு. இப்போது வெங்காயம், சின்ன வெங்காயத்தை எடுத்து ஒரு 20லேருந்து 25 நம்பர் எடுத்து உரித்து அழகாக வதக்கிடணும். வதக்கின பின்னாடி ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ வதங்கிடுச்சு சூப்பராக. ஸோ இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் அரை முறி தேங்காயில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவை எடுத்து நான் வதக்கிக்கிறேன். இது கொஞ்சமாக ட்ரை ஆனதுக்கப்புறம், அதாவது கொஞ்சம் வர வரன்னு ஆன அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் நான் சேர்த்து மறுபடியும் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன், அதாவது வறுத்துக்கிறேன். இப்போது கிட்டத்தட்ட நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் டன் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். எடுத்த பின்னாடி வறுத்த மசாலாவை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் புளி, கொஞ்சமாக கல் உப்பு போட்டு சேர்த்து அரைச்சிக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சி முடிஞ்சதும் மறுபடியும் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயம் உங்களோட மீன் குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது சேர்த்ததுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டு இதையும் நல்லா போட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அதையும் அது கூட கலந்துடலாம். கலந்து ஒரு கொதி வந்ததும் 5 பீஸ் மாங்காய், ஒரு 3 பச்சை மிளகாய், உங்ககிட்ட முருங்கைக்காய் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை, என்கிட்ட இல்லை. இதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா, மறுபடியும் மீன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மத்தி மீன். நீங்கள் என்ன மீனுக்கு வேணாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதை எடுத்து நீங்கள் போட்டு கொதிக்க கருவேப்பிலை தாளிக்கும் போது நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் கலர் இந்த மாதிரி மாறிடணும். இந்த மாதிரி கலர் மாறினா தான் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது அதில் இருக்கிற நுரையானது இன்னுமே மாறி ஆயில் பிரிஞ்சு வந்ததும் குழம்போட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.